ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கோட நம்மளோட அவேர்னஸ் வீடியோ தான் இப்போது சொல்ல போகிறேன். டோன்ட் ஸ்கிப் அண்ட் கீப் வாட்சிங் ப்ளீஸ். இன்றைக்கி வந்து எல்லோரும் எங்ககிட்ட கேட்பாங்க, குழந்தைங்கிட்ட வீட்டில் ஏன் நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, இங்கிலீஷில் பேசினா வந்து குழந்தைங்க இன்னும் டெவலப் ஆவாங்க, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நல்லா வரும். அது ட்ரூவா? நீங்களே சொல்லுங்கள், அது ட்ரூவா? இல்லை, அது ட்ரூ இல்லை. நம்ம அப்படி நினச்சிட்ருக்கோம். நம்ம வந்து இங்கிலீஷில் பேசினா குழந்தைங்க வந்து நல்ல லாங்குவேஜ் டெவலப் ஆகி நல்ல இங்கிலீஷில் ஷைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ வந்து இப்போ நம்ம மதர் டங் என்னவோ, மதர் டங்குன்றது நாட் ஓன்லி எ லாங்குவேஜ்ன்றதே என்ன சொல்கிறது, நம்ம பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுறதில்ல. நம்மளோட கல்ச்சர், எமோஷன்ஸ் எல்லாமே அது மிக்ஸ்அப் ஆனது. நம்ம பாண்டிங்கு, நம்ம யாரெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து மதர் டங் யூஸ் பண்ணுறோமோ அவங்களோட பாண்டிங் வித் த சில்ட்ரன் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசுகிறதே என்ன சொல்கிறது, தமிழெல்லாம் இல்லை, தங்கிலீஷ் மாதிரி தான், மிக்ஸ் பண்ணி தான். ஆனால் வந்து நான் வீட்டில் வந்து குழந்தைங்கிட்ட பேசுகிறது பியூர் எங்கள் ஸ்லாங் மீன்ஸ் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்லாங் தமிழில் தான் பேசுவேன். இங்கிலீஷில் எல்லாம் பேச மாட்டேன். அதில் எனக்கு கூச்சமும் கிடையாது. ஏன்னா என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுப்பாங்க. ஆனால் தமிழ் எப்போ கற்றுப்பாங்க? தமிழ் இல்லை, என்னோடய லாங்குவேஜ் எப்போ கற்றுப்பாங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம். என்னோட அப்பா அம்மா கொஞ்சம் புரியும், கொஞ்சம் எல்லாம் நல்லாவே புரியும் இங்கிலீஷு. ஆனாலும் வந்து அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டவே முடியாது. அவங்களுக்கு அவங்க பாஷையில் அவங்க குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் விளையாடினா தான் அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்கு காமிக்க முடியும். இதே தான் எல்லாருக்கும். ஈவன் நெய்பர்ஸு யாராவது வயசானவங்க வந்து குழந்தைங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா இந்த குழந்தைங்க இங்கிலீஷில் பேசினா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகும். அது இருக்கவே கூடாது. குழந்தைங்க வந்து நம்ம கல்ச்சரோடு ஒன்றி வாழணும், நம்மளோட ஹிஸ்ட்ரி தெரியணும், எல்லாம் என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ் புரியணும். அதுக்காக நம்ம குழந்தைங்க ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது நம்மளோட மதர் டங். ஸோ இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் கேர் எடுத்துக்கும். கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நல்லாவே இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் நம்மள மாதிரி நம்மளாம் முன்னாடி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷ் மீடியம்னாலும் ஃபுல்லாக தமிழில் தான் பேசுவோம், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் தான் எல்லாமே பண்ணுவோம், அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. எல்லாமே கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கிலீஷ் தான். அப்போ குழந்தைங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, லாங்குவேஜை டெவலப் பண்ணிப்பாங்க. அப்புறம் ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்க பேசிக் ஃபர்ஸ்ட்டு வந்து மதர் டங்கில் படிக்கிற அதாவது கான்ஃபிடென்ட் ஆகிற குழந்தைங்களுக்கு பெட்டர் பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். நல்லா அவங்க ஸ்கூலில் ஷைன் பண்ணுவாங்க. அவங்களோட லாங்குவேஜ் எபிலிட்டி எல்லாம் இன்னும் டெவலப் ஆகும் தான் சொல்கிறாங்க. குழந்தைங்க வித்தின் 10 years வந்து 2 to 3 லாங்குவேஜ் அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக பேசலாம், எழுதலாம், இஃப் நம்ம படித்து கொடுத்தோம். ஆனால் பேசிக் வந்து ஃபஸ்ட்டு மதர் டங் தான் படித்து கொடுக்கணுன்றது வேர்ல்டு லெவலில் ரிசர்ச்சர் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே இப்போது வந்து ஆன்லைனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நோயினாலே நான் ஒன்றில் மெடிசன் வந்து ஆன்லைனில் தான் பார்க்குறேன், என்ன இருக்கும், என்ன டயக்னோசிஸாக இருக்கும். அது மாதிரி தான் குழந்தை வளர்க்கும்போதும் நம்ம வந்து நார்மல் லெவலில் விட டீவியேட் ஆகி போயிட்டுருக்கோம். அதுதான் நார்மல் நினச்சிட்ருக்கோம். பட் அது நார்மல் இல்லை. நம்ம வந்து நம்ம கல்ச்சரோட, நம்ம எமோஷனோட, நம்ம லவ்வோட, நம்ம மதர் டங்லேயே நம்ம பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு பேஸ் லெவல், அதாவது பேஸ்மெண்ட்டை போட்டு ஸ்ட்ராங்காக வச்சிடலாம். அது நார்மலாக பில்டிங் தானாக எழுதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் டேக் கேர். இன்னும் அனதர் வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.